இந்த ரெசிபிக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கறத தவிர்த்துடுங்க. அகத்திக்கீரை இப்போல்லாம் ஒரு ஆள்காட்டி விரல் சைஸ் நீட்டுக்கு இருக்குதுங்க. இப்போல்லாம் ஹைப்ரிட் தான் வருதானும் தெரியல. அப்போல்லாம் சிறுசாவே இருந்துச்சு. நான் அத பொடியா கட் பண்ணி அலசி வச்சிருக்கேன். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அகத்திக்கீரை சாம்பார். பருப்பு 2 விசில் வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மீடியமாக நல்லா வெந்திருக்கு. எடுத்து அதை ஓரமாக வச்சுடுவோம். இப்போ நம்ம வானல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். காஞ்ச உடனே கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிச்சிடுவோம். இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வாசனை கம கமன்னு வரும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணினது. எப்பயுமே சிறுவ நறுக்குனா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் மனம் எல்லா குழம்புக்குமே மனம் வரணும். அப்படி சொன்னால் வெங்காயம் நல்லா வதங்கணும். தண்ணியை இருத்துட்டு நம்ம பருப்பை கடைஞ்சி எடுத்து வச்சுப்போம். இந்த பருப்பில் நம்ம மஞ்சள் பொடியும் 5 பல்லு பூண்டும் போட்டு வேக வச்சுருக்கோம். பருப்பை மசிச்சு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. நம்ம குக்கரை சிங்கில் போட்டுருவோம். இங்கே நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு பெரிய தக்காளியை மட்டும் சேர்த்துப்போம். இப்போ வர தக்காளி எல்லாமே கல் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு மேலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அரிஞ்சால் கல் மாதிரி இருக்குது. நம்ம இப்படி மசிச்சு விட்டு தான் வதக்கணும். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது ஏன்னா நம்ம பருப்புலேயும் போட்டிருக்கோம். இப்போ ஏன் போடுறோன்னா இந்த கீரை நிறம் மாறாமல் ஒரு கலராக நல்லா இருக்கும். போட்டுட்டு நம்ம அலசி வச்ச பொடியாக கட் பண்ண அகத்திக்கீரையை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு பாருங்கள், எடுத்து பார்க்கும்போது நல்லாவே சாஃப்டாக தெரியுது. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச பருப்பை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி பெரட்டி விடுவோம். ஏன்னா அப்போ தான் கீரையில் இந்த மிளகாத்தூள் எல்லாமே பிளெண்ட் ஆகும், கலக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு தண்ணியை எடுத்து சேர்த்துடலாம். பார்க்கவே நல்லா பசுமையாக சூப்பராக சுவையாக சாப்பிடணும் போல் இருக்கும். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் சாம்பார் இந்த ஸ்டேஜே நீங்கள் விட்டுக்கலாம். எங்களுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் தேவை. அதனால் நான் தண்ணி விட்டுக்கிறேன். தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அகத்திக்கீரை வேகணும், வெந்து தான் சாப்பிட்ணும். மூடி வச்சோம். மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளிக்கரைசலை சேர்த்துருவோம். ஏற்கனவே நான் வடித்து வச்சுருந்தது தான், இருந்தாலும் மறுபடியும் நான் ஃபில்டர் பண்ணி ஊற்றுறேன். ஆனால் புளிக்கரைசல் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துனா அகத்திக்கீரையோட சுவையே மாறிடும். புளிப்பு கம்மியாக இருக்கணும். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். தலை நல்லா கொதிச்சிடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பை போட்டுருவோம். பாருங்கள் எம்மியாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இன்னுமே நம்ம க்ரீனிஷாக வேணுன்னா அது கொதித்து குழம்பு கொதிச்சுட்டு இறக்குற ஸ்டேஜில் சம்டைம்ஸ் போட்டு இறக்குவாங்க. அது கலர் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு நல்லா வேகணும், அப்போ தான் நல்லது. அந்த பக்கம் எண்ணெய் வச்சாச்சு, கடுகு உளுந்து போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு கூடவே பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நம்ம சாம்பாரில் சேர்த்து விட்டுற வேண்டியது தான். தாளிப்பு போடும்போது அந்த குழம்பு நறுமணமாக இருக்கும். அந்த சூட்லேயே நம்ம மேலோட சாம்பாரை எடுத்து தாளிச்ச வானலில் கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் இதில் சேர்த்துப்போம். சூப்பரான சுவையான அகத்திக்கீரை சாம்பார் கசப்பு இல்லாமல் தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க உங்கள் வீட்டில் அப்படி சொல்லிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உப்பு காரம் எல்லாமே வந்து இப்போ சரியாக இருக்குது, சுவையாக இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.